அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸ்போக்கன் இங்கிலீஷ். நம்ம வந்து இங்கிலீஷ்ல எப்படி அம், எந்த விதமான தடையும் இல்லாம எப்படி நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில்ல நம்ம வந்து வளர்த்துக்கிறது அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்போ பார்க்க போறோம். நம்ம இங்கிலீஷ்ல முதல்ல பேசுறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நாம வந்து தெளிவுபடுத்திக்கணும். இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னா கிராமர் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, கிராமர் அப்படின்றது இங்கிலீஷ் பேசுறதுக்கு தெரிஞ்சிருக்கணுங்கிற அவசியம் இல்ல. இப்போ நம்ம என்ன வந்து ஒரு தப்பு நடைபெறுது அப்படின்னு சொன்னாக்கா, நடைமுறையில ஸ்போக்கன் அ இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ பொறுத்த மட்டில, நம்ம இங்கிலீஷ் படிக்கணும் அப்படின்னாவே உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, கிராமர் எடுப்பாங்க. ஆக்சுவலா சில பேர் நீங்க வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்றோம்னா, ஒரு இங்கிலீஷ்காரங்க கிட்ட வேலை செய்றவங்க, இங்கிலீஷ்காரங்க வீட்ல வேலை செய்யக்கூடிய சில அன்எஜுகேட்டட் பீப்பிள் இருப்பாங்க. அவங்க கூட பேசி, பேசி அவங்க நம்மள விட இங்கிலீஷ் வந்து ரொம்ப சரளமா பேசுவாங்க. அதேபோல அரபுங்க கிட்ட வேலை செய்ற இந்தியன்ஸுங்க இருப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்க அப்டின்னாக்கா, அவங்க அரபுங்க கிட்ட வேலை செஞ்சு, செஞ்சு அவங்க அரபு மொழிய மிகவும் சரளமா பேசுவாங்க. அவங்கலாம் கிராமர் தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறாங்களா? அப்டின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மொழிய பேசணும் அப்டின்னு சொன்னா, கிராமர் தெரியணுன்ற அவசியம் இல்ல. அப்ப என்னதான் அவசியம்? அப்டின்னு கேட்டீங்கன்னா, அந்த மொழிய நீங்க நெறைய பழகணும். ஒரு ஒரு லாங்குவேஜ்ல நீங்க மாஸ்டர் ஆகணும். ஒரு மே லாங்குவேஜ நீங்க வந்து சரளமா பேசணும் அப்டின்னாக்கா, நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்டின்னாக்கா, நம்ம உடனே கிராமர் எல்லாம் கம்ப்ளீட்டா கரைச்சு குடிக்கணும். நம்ம கரைச்சு குடிச்சிட்டோம்னு சொன்னா, நம்ம எந்த வார்த்தைய வேண்டுமானாலும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி பேசிக்கொள்ளலாம் அப்படின்னு நெனைக்கிறோம். அது ஒரு தவறான புரிதல். அந்த புரிதல வந்து நம்ம என்ன செஞ்சுக்கணும், முதல்ல சரி செஞ்சுக்கணும். இங்கிலீஷ் பேசுறதுக்கு இங்கிலீஷ் கிராமர் தெரியணுன்ற அவசியம் இல்ல. ஈவன் இங்கிலீஷ் பேசுறதுக்கு இங்கிலீஷுடைய ஸ்பெல்லிங்ஸ் தெரியணும்னு கூட அவசியம் கிடையாது. நீங்க பல வார்த்தைகள் இருக்கு இங்கிலீஷ்ல. அதனுடைய ஸ்பெல்லிங் எல்லாருக்குமே மெமரைஸ் பண்ணியிருக்கிறோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு தெரியாது. ஏன்னா நமக்கு நம்ம பொறுத்தமட்டில இங்கிலீஷ்ன்றது ஒரு செகண்ட் லாங்குவேஜ். நம்முடைய ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் வந்து தமிழ். நம்ம தமிழ் மட்டும் தான் நம்மளால சரளமா பேச முடியும். ஆங்கிலம்ங்கிறது வந்து ஒரு மாற்று மொழி. அதாவது வந்து நம்ம ஆங்கிலேயர்களால நமக்கு கொண்டு வரப்பட்ட ஒரு மொழி. அது நம்முடைய நாட்டுடைய அலுவலக மொழியாக இருக்கிறது. அதனால என்ன செய்றோம்? நம்ம ஆங்கிலத்த கத்துக்கிறோம். ஆனா ஆங்கிலம் பேசுவதற்கு நீங்க அதனுடைய ஸ்பெல்லிங் தெரிஞ்சிருக்கணுன்ற அவசியம் கூட கிடையாது. அப்போ இதிலிருந்து என்ன புரியுது என்று சொன்னால், ஒரு மொழியை இலக்கண ரீதியாக புரிதல் என்பது வேறு. ஒரு மொழியை பேசுவது என்பது வேறு. நீங்க இலக்கண ரீதியாக நீங்க எவ்வளத்தான் கிராமர நீங்க படிச்சீங்கனாலும், உங்களுக்கு என்ன அறிவு உருவாகும் அப்டின்னாக்கா, அந்த இலக்கண அறிவு உருவாகும். அதுக்கப்புறம் அதை வைத்து நீங்க எப்படி நெறைய எழுத்து எப்படி எழுதணும், சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணணுங்கிற நாலேட்ஜ் உருவாகுமே தவிர்த்து, உங்களால பேசக்கூடிய ஆற்றல், பேசக்கூடிய ஒரு அ கேப்பபிலிட்டி அப்படிங்கிறது இருக்காது. அதனால தான் பல இன்ஜினியரிங் ஸ்டூடண்ட்டுங்க பார்த்தீங்கன்னா, 80% வாங்கியிருப்பாங்க. அவங்களுடைய சப்ஜெக்ட்ல. அவங்களுடைய அகாடமிக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, 80% 90% இருக்கும். ஆனா, அவங்களால ஒரு இங்கிலீஷ் வார்த்தைய கூட, ஒரு இங்கிலீஷ் சென்டென்ஸ கூட ஒரு சரளமா, தைரியமா பேசக்கூட முடியாதவங்களா இருப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்முடைய தவறான புரிதல் தான். ஸோ, ஃபர்ஸ்ட் நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, ஆங்கிலத்தை பேசணும் அப்படின்னு சொன்னா, அதற்கு அதனுடைய இலக்கணம் தெரிந்திருக்க வேண்டிய அவசியம் ஆங்கிலம் இல்ல. எந்த ஒரு மொழிய நீங்க நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலும், அந்த மொழியை பேசணும்னா உங்களுக்கு இலக்கணம் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மொழியினுடைய ஸ்பெல்லிங்ஸ் இருக்கு இல்லையா? அத கூட தெரியணுன்ற அவசியம் இல்ல. அப்ப என்னதான் தெரியணும்? அப்படி எதுவுமே தெரியாம எப்படிப்பா பேச முடியும் ஒரு லாங்குவேஜ? ஆனா பேசுறாங்களே! எப்படி பேசுறாங்க? அரபி மொழிய பத்தி அஸ் அர் அறிவே சற்றே அறிவில்லாதவங்க அரபி மொழியில பேசுறாங்க. அப்ப என்ன செய்றாங்கன்னா, ஒலி வழியாக, செவி வழியாக அவங்க கேட்கிறத அவங்க நினைவில நிறுத்திக் கொள்றாங்க. "ஏன்பா அவ்ளோ பெரிய ஒரு டேலண்டான ஆளுங்களா நாங்க இருக்கிறோம்." அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மொழிய பேசுறத பொறுத்த மட்டில, நீங்க வந்து பெரிய அறிவாளியாலாம் இருக்க தேவையில்ல. ஏன்னா, இறைவன் எப்படி நம்மள படைத்திருக்கிறான் என்று சொன்னால், நம்முடைய மூளையுடைய அமைப்பு வந்து, நீங்க வந்து சிறந்த ஒரு ஆ யோசிச்சு, யோசிச்சு தான் நீங்க நினைவுல வைத்துக் கொண்டுற வேண்டும்ன்ற அவசியம் இல்லை. சில விஷயங்களைய நம்முடைய மூளை என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, நீங்க அடிக்கடி, அடிக்கடி கேட்கும்பொழுது, கேட்கும்பொழுது உங்களுடைய நினைவுல அத நிறுத்திக் கொள்ளும். நினைவுல நிறுத்திக் கொண்டு, நீங்க அதுக்கப்புறமா அது அது உங்களுடைய நினைவுல அது வந்து பதிவிட்டதுன்னு சொன்னா,
அதாவது வந்து முதல் கட்ட மூளை, 2ஆம் கட்ட நினைவுகள் என்பதாக இருக்கு. அது வந்து உங்களுடைய ஃபிக்ஸ்டு உடைய இதுக்குள்ள போயிடுச்சுன்னா, உங்களுக்கு மூளையில 2 பகுதி இருக்கு. முதல்ல இருக்கிற பகுதி வந்து டெசிஷன் மேக்கிங் பகுதி. இன்னொன்னு வந்து ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு பகுதி. இந்த டெசிஷன் மேக்கிங் பகுதி தான் என்ன பண்ணும்னா, ஒரு செயல அது வந்து கேட்குதுன்னு சொன்னா, அது சரியா? தவறா? அந்த அந்த முடிவு சரியாக இருக்குமா? அதையெல்லாம் யோசிச்சு, முடிவு செஞ்சு அதை ஏற்கலாமா? வேண்டாமா? பதிவு செய்யலாமா? வேண்டாமான்ற டெசிஷன எது எடுக்கும்னு சொன்னாக்கா, உங்களுடைய முதல் கட்ட மூளை தான் எடுக்கும். 2ஆம் கட்ட மூளைக்கு அது ஆட்டோமேட்டிக்கா அந்த விஷயத்த கிராஸ்ப் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கணுங்க. அதுக்கு நல்லது, கெட்டது எதுவுமே பார்க்காது. அதை வந்து ஒரு பதிவாக நினைவிட்டுக் கொள்ளும். அது பதிவாக ஆகிடுச்சுன்னு சொன்னா, அதுக்கப்புறம் நீங்க அத எத்தன முறை நீங்க வேணாலும் ரீகால் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து மெமரி டெக்னிக் என்பதாக சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு மொழிய பேசணும் என்பதாக நாம் எண்ணினால், அதற்கு நமக்கு அந்த மொழியுடைய இலக்கண அறிவோ, இல்ல அதனுடைய எழுத்து வடிவ அறிவோ தேவையில்லை. பேசுதல் என்பது வேறு. ஆ அதேபோல எழுதுதல், கிராமட்டிக்கலா நீங்க எழுதணும். ஒரு கட்டுரை எழுதணும், ஒரு சென்டென்ஸ் எழுதணும், எஸ்ஸே எழுதணும். அதுக்கு கண்டிப்பாக கிராமர் வேண்டும். அதுக்கு கண்டிப்பா உங்களுக்கு ஸ்பெல்லிங் தெரியணும். அப்படி இருந்தா தான் நீங்க உங்கள் கட்டுரையை எழுத முடியும். ஆனா பேசுவதற்கு இதையெல்லாம் தேவையில்லை. இந்த பேசுவதற்கு அப்ப என்னத்தான் தேவை என்று சொன்னால், உங்களுடைய மூளைய நீங்க ஃபைன் டியூன் பண்ணிக்கொண்டே இருக்கணும். ஃபைன் டியூன் எப்படி பண்ணணும் அப்படின்னா, பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு அடிப்படையான ஒரு எடுத்துக்காட்டு நீங்க எடுத்துக்கொள்ளணும். எக்ஸாம்பிள் எடுத்துக்கொள்ளணும். அதை நீங்க என்ன செய்யணும்னு சொன்னாக்கா, அந்த மொழியில பேசுறவங்க எப்படி பேசுவாங்க என்பதாக நம்ம பார்க்கணும். அத பேசுற ஒருத்தர் அந்த விஷயத்த பேசி, பேசி, பேசி நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா, நாங்க வந்து பழகணும். முதல்ல தவறுகள் வரும். மூளை எப்படி செய்யும் அப்படின்னாக்கா, நீங்க ஒரு விஷயத்த செய்வீங்க. செய்யும்போது தவறுகள் வந்த உடனே, அந்த தவற திருத்தி மீண்டும் வந்து நம்ம மனதுல நம்ம வந்து பதிவிடணும். ஸோ, நம்ம சரியான பிரத்தியோக முறைய நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா, அதை அதிகமாக நம்ம திரும்ப திரும்ப பயன்படுத்தும் பொழுது, ஆட்டோமேட்டிக்கா நம்மளால அந்த மொழிய பேசக்கூடிய தைரியமும், தன்னம்பிக்கையும், நாம தன்னிச்சையா பேசக்கூடிய ஒரு அ இதுவும் நமக்கு வரும். ஸோ, அதனால நீங்க உங்கள்ல யாராவது, எனக்கு வந்து கிராமர் தெரியாது, எனக்கு சில விஷயங்களுக்கு ஸ்பெல்லிங் தெரியாது, அதனால என்னால பேச முடியுமா? என்பதாக நீங்க வந்து உங்க மனதுல எண்ணி இருந்தீங்கன்னா, அதையெல்லாம் தூக்கி தூர போட்டுறணும். ஆங்கிலத்தை பேசுவதற்கு அந்த மொழியினுடைய இலக்கண அறிவோ, இல்ல அந்த மொழியினுடைய எழுத்து வடிவ அறிவோ தேவையில்லை. அதெல்லாம் எப்ப தேவைன்னா, ஒரு கட்டுரை எழுதணும், ஒரு எழுத போறீங்க, ஆர்டிக்கிள் எழுத போறீங்கன்னா, அப்ப தேவை. பேசுவதற்கு இதெல்லாம் தேவையில்லை. நீங்க பேசுவதற்கு என்ன தேவைன்னா, பேசுறவங்கள கேட்கணும். அதிகமா சரியான முறையில ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க எப்படி பேசுறாங்க அப்படிங்கிறத நீங்க கேட்க கேட்க, நீங்களாக தானாக பேச ஆரம்பிக்கலாம். அதுதான் ஸ்போக்கன் இங்கிலீஷ். அதுல நம்ம சரி நம்ம இப்ப நம்ம பாடத்திற்கு போலாமா? நான் இப்ப இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ வந்து நான் சொன்ன மெத்தட் படி, உங்களுக்கு நான் கிராமரு அதையெல்லாம் ஆரம்பத்துல சொல்லாம, அதிகமான உங்களுக்கு வந்து பயிற்சிகள வந்து நம்ம குடுக்க போறோம். அந்த பயிற்சிகளை குடுத்து, குடுத்து உங்களுடைய மனதை, உங்களுடைய மூளைய நம்ம யோசிக்க வைக்க போறோம். சரி இது வந்தா எப்படி வரும்? அது வந்தா எப்படி வரும்? அத எப்படி வெளிப்படுத்தணும்? சரியான முறையில அத எப்படி பேசுவாங்க? அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன செய்ய போறோம்னு சொன்னா, நமக்கு அதிகமான ட்ரில் கொடுத்து, கொடுத்து உங்க மனத ஃபைன் டியூன் பண்ணி, அதன் மூலமா நாம உங்கள ஆங்கிலம் பேச வைக்க போறோம். அதுதான் வந்து நம்ம செய்ய போற இந்த வகுப்பில் நம்ம செய்ய போறது. அதேபோல ஆங்கிலத்த பேசுறதுக்கு நீங்க வந்து முதல்ல ஒரு அடிப்படை இருக்கு. ஆங்கிலம் பேசணும் அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து ஒரு ஸ்டார்ட் பண்றது. ஆங்கிலம் பேசுறது அப்படிங்கிறது வந்து எங்கராவது ஒரு இடத்துல ஒரு ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் இருக்கணும் இல்லையா? என்ன பொறுத்த மட்ல நான் என்ன எதிர்பார்க்கிறேன் அல்லது நான் எத நம்புறேன் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த நீங்க வந்து முதல்ல ஒரு ஆங்கிலத்த பேசுறதுக்கு அ ஒரு டேபிள் இருக்கு. என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ப்ரொனவுன் டேபிள் என்பதாக சொல்லுவாங்க. அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, பிரதிப்பெயர் சொல் பலகை அப்படின்னு சொல்லி நாங்க சின்ன வயசுல எங்களுக்கு வந்து ஆங்கில இலக்கணம் சொல்லிக் குடுக்குறவங்க சொல்லிக் குடுப்பாங்க. நீங்க இந்த பிரதிபெயர் சொல்லுடைய அந்த அட்டவணைய நீங்க சரியான புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா, உங்களால பேசிக் சென்டென்ஸ் உருவாக்க முடியும். முதல்லயே என்ன செய்வாங்க அப்படின்னாக்கா, ஆங்கிலம் கற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள் ஒரு ஒரு சென்டென்ஸ போட்டுருவாங்க. ஐ அம் ராமு, ஷி இஸ் சீதா என்பதாக அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒரு சென்டென்ஸ போட்டுருவாங்க. அதுபோல நம்ம வந்து சென்டென்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, நாம வந்து இந்த விஷயத்த ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அது இந்த புரோனவுன் அட்டவணைய நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க வந்து ஆங்கிலத்தில பேசிக்கா, ஈஸியா பேசுறதுக்கு ரொம்ப இலகுவாக இருக்கும். சரி. இப்போ ஆங்கிலம் இது வந்து ஆங்கிலத்தில மட்டும் இல்ல, எல்லா மொழிகளிலுமே இருக்கு. அது என்ன சொல்லுவாங்கன்னா, தன்னிலை, முன்னிலை, படர்க்கை என்பதாக சொல்லுவாங்க. தன்னிலை அப்படின்னு சொன்னா,
யாரு பேசுறாங்களோ, யார் வந்து ஒரு விஷயத்த பேசுறாங்க பாத்தீங்களா? இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். என்ன பத்தி நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா, அத தன்னிலைன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து எனக்கு முன்னாடி ஒருத்தர் இருப்பார் இல்லையா? நான் பேசுறத கேட்பாங்க பாருங்க ஒருத்தர். அவங்க வந்து என்ன சொன்னா முன்னிலை எனக்கு முன்னாடி இருக்கிறவங்க. அவங்கள ஆங்கிலத்துல செகண்ட் பெர்சன் சொல்லுவாங்க. பேசக்கூடிய தன்னிலையில இருக்கிறவங்கள வந்து என்ன சொல்லுவாங்க? ஃபர்ஸ்ட் பெர்சன் என்பதாக சொல்லுவாங்க. சோ பேசக்கூடிய நான் ஃபர்ஸ்ட் பெர்சன். கேட்கக்கூடிய நீங்கள் செகண்ட் பெர்சன். நம்ம 2 பேரும் என்ன செய்வோம்னா, 3வதா ஒரு ஆள பத்தி பேசுறோம் பார்த்தீங்களா? அவங்க வந்து தேர்ட் பெர்சன். இதுதான் ஆங்கிலத்துல வந்து 3 பெர்சன் தான். ஃபர்ஸ்ட் பெர்சன், செகண்ட் பெர்சன், தேர்ட் பெர்சன். ஃபர்ஸ்ட் பெர்சன், செகண்ட் பெர்சன், தேர்ட் பெர்சன். ஃபர்ஸ்ட் பெர்சன்னா யாரு? தன்னிலை. பேசக்கூடிய நபர். செகண்ட் பெர்சன்னா யாரு? கேட்கக்கூடிய நபர். அல்லது எதிரில் இருப்பவர். தேர்ட் பெர்சன்னா யாரு? நாம, நம்ம 2 பேரும் இல்லாத இன்னொருத்தர். சரி, இப்போ நான் வந்து ஆண். நான் வந்து ஒரு ஆண் இல்லையா? சோ, இப்ப நான் எனக்கு முன்னாடி பேசுறவங்க இல்ல கேட்கிறவங்க வந்து ஒரு பெண்ணா இருக்கலாம். இல்ல ஒரு ஆணா இருக்கலாம். இல்ல ஒரு குழந்தையா இருக்கலாம். எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா எனக்கு தெரியும் அவங்க யாருன்னு சொல்லிட்டு. ஆனா நாங்க 3வதா ஒரு ஆள பத்தி பேசும்பொழுது, அவங்க எப்படி எப்படிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, அவங்க ஒரு ஆணாக இருக்கலாம். அவங்க வந்து ஒரு பெண்ணாக இருக்கலாம். அவங்க வந்து ஒரு அக்ரிணை பொருளாக கூட இருக்கலாம். சோ இது மாரி இத வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த தேர்ட் பெர்சன் 3ஆம் நபர் அப்படின்றவங்க வந்து ஒரு ஆணாக இருக்க வாய்ப்புண்டு. பெண்ணாக இருக்க வாய்ப்புண்டு. இன்னொன்னு வந்து ஒரு அக்ரிணையாக இருக்க வாய்ப்புண்டு. அதுல நான் இங்க இந்த அட்டவணையில போட்டிருக்கேன் இல்லையா? இந்த புரோனவுன் டேபிள்ல இங்க நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, முதல்ல பெர்சன்ஸ 3ஆ பிரிக்கிறேன். என்னென்னன்னு பிரிக்கிறேன்? ஃபர்ஸ்ட் பெர்சன், செகண்ட் பெர்சன், தேர்ட் பெர்சன் என்பதாக. அடுத்தது புரோனவுன். புரோனவுன் அப்படின்றது என்னன்னா, பிரதிபெயர்ச்சொல். அதாவது வந்து, இப்ப நான் வந்து அன்சாரி இஸ் எ என்ஜினியர். அன்சாரி இஸ் எ என்ஜினியர். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, என்னுடைய டிஃபைன்ட் நேம நான் சொல்றேன். எனக்குன்னு ஒரு இது வந்து யூனிக். அன்சாரிங்கிற அந்த பேர் வந்து எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? சோ அதனால அன்சாரி இஸ் எ என்ஜினியர் அப்படின்னு சொல்றேன். அதே வந்து ஐ ஆம் அடுத்தது இந்த விஷயத்த சொல்லிட்டு, அன்சாரி ஈஸ் ஃப்ரம் அரக்கோணம் அப்படின்னு சொல்லுவேனா? இல்ல ஐ ஆம் ஃப்ரம் அரக்கோணம் சொல்லுவேனா? நான் என்ன பண்ணுவேன்னா, 2வது முறை என்ன ரெஃபர் பண்றதுக்கு, நான் வந்து அன்சாரி என்ற வார்த்தையை மீண்டும் பயன்படுத்தாம, ஐ என்பதாக பயன்படுத்துறேன் இல்லையா? அதாவது வந்து தமிழ்ல சொல்றேன் பாருங்க. தமின்முன் அன்சாரி ஒரு பொறியாளர் அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கங்களேன். அவர் அரக்கோணத்தை சார்ந்தவர். இப்ப பாருங்க, தமின்முன் அன்சாரி அரக்கோணத்தை சார்ந்தவன் நம்ம 2வது முறை நம்ம சொல்றது இல்ல. என்ன சொல்றோம்? அவர் என்பதாக பயன்படுத்துறோம் இல்லையா? இது மாதிரியான சொற்களுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னாக்கா, பிரதிபெயர் சொற்கள் என்பதாக சொல்லுவாங்க. அது மாதிரி ஆங்கிலத்திலும் பிரதிபெயர் சொற்கள் இருக்கிறது. அதாவது அந்த பெயரை பயன்படுத்துவதற்கு பதிலாக, அதற்கு பிரதியாக நம்ம வேறொன்றை பயன்படுத்துவது. வேறொரு சொல்லை பயன்படுத்துவது. அதற்கு பிரதிபெயர் சொல் என்பதாக சொல்லுவாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, நம்ம பெர்சன்ஸ என்னவா பிரிச்சிருக்கிறோம்? 3ஆ பிரிச்சிருக்கிறோமா? இல்லையா? ஃபர்ஸ்ட் பெர்சன், செகண்ட் பெர்சன், தேர்ட் பெர்சன் என்பதாக பிரிச்சிருக்கிறோம். அதுல இந்த ஃபர்ஸ்ட் பெர்சன்ல எப்படி இருக்க வாய்ப்புண்டு? பேசக்கூடிய நான் ஒருவராக இருக்க வாய்ப்புண்டு. பேசக்கூடிய நாங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட மக்களாக இருக்க வாய்ப்புண்டு. கரெக்ட்டா இல்லையா? ஒருத்தரும் பாடம் நடத்தலாம். பல பேர்களும் பாடம் நடத்தலாம். இப்போ ஒருத்தர் பாடம் நடத்தும்போது நான் என்னை குறிப்பதற்காக, நான் பிரதிபெயர் சொல்லா என்ன பயன்படுத்துவேன்னா, ஐ என்பதை பயன்படுத்துவேன். நாங்கள் பல பேர்களாக இருந்தால், நாங்க பிரதிபெயர் சொல்லா எத பயன்படுத்துவோம் என்று சொன்னால், வி நாங்கள் என்பதை பயன்படுத்துவோம். சோ, ஐ என்பதை தமிழாக்கம் செய்வதாக இருந்தால், நான் என்பதாக தமிழாக்கம் செய்யலாம். வி என்பதை தமிழாக்கம் செய்வதாக இருந்தால், நாங்கள் என்பதாக தமிழாக்கம் செய்யலாம். இதுதான் 2 தான் இருக்க வாய்ப்புண்டு. ஒன்று, ஒன்றுக்கு மேற்பட்டது. சிங்குலர், புளூரல் என்பதாக ஆங்கிலத்தில சொல்லுவாங்க. சோ, அதுதான் இந்த இதுல நம்ம பார்க்கிறது. ஐ, வி. அடுத்தது இப்போ செகண்ட் பெர்சன் வரோம் இல்லையா? இப்போ கேட்கக்கூடியவங்க. அவங்க எப்படி இருப்பாங்க? நீ அதாவது நான், ஆ நீ எங்கே செல்கிறாய்? இப்ப எதிர்க்க இருக்கக்கூடிய ஒரு மனிதரை நான் பார்க்கிறேன். நீ எங்கே செல்கிறாய் என்பதாக நான் சொல்றேன். அதே மாரி அவங்க மோர் தென் ஒரு மனிதர்களாக இருக்கும் பொழுது, நான் என்ன சொல்றேன்? நீங்கள் எங்கே செல்கிறீர்கள்? என்பதாக நான் சொல்றேன். கரெக்ட்டா? அப்போ முன்னிலை இருக்கிறவங்கள நம்ம என்ன பண்றோம்? சிங்குலராக இருக்கும் பொழுது, நீ என்பதாகவும், புளூரலாக இருக்கும் பொழுது, நீங்கள் என்பதாகவும் தமிழ்ல சொல்றோம். ஆனா ஆங்கிலத்தில அப்படி கிடையாது. நீங்க ஒருத்தரா இருந்தாலும் நீ.
பலர்களாக இருந்தாலும் ஒருத்தராக இருந்தாலும் யூ, நீங்க பலர்களாக இருந்தாலும் யூ என்பதாகத்தான் சொல்லுவாங்க. ஆனா அது எந்த இடத்துல அந்த யூவை பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறத பொறுத்து அந்த யூ வந்து சிங்குலரா இல்ல ப்ளூரலா என்பதை நாம் புரிந்து கொள்வோம். அதை பத்தி நீங்க ரொம்ப கவலைப்பட வேண்டாம். இது வந்து ஆங்கிலத்திற்கே உண்டான வழி. தமிழிலேயே நம்ம பேசி பழகிறவங்களுக்கு ஆரம்பத்துல கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும். ஏன்பா இது யூனே வச்சிருக்கிறாங்க, யூஸ்ன்னு வச்சிருக்கலாம் இல்லையா என்பதாக நீங்க நினைக்கலாம். அது வந்து ஆக்சுவலா அந்த மொழியை நீங்க பேச பழகும் பொழுது உங்களுக்கு அதனுடைய இத வந்து நீங்க புரிஞ்சு கொள்ள முடியும். அதனுடைய அந்த மொழி அது மாரி கட்டமைக்கப்பட்டிருக்கு. அடுத்தது இந்த யூல வந்து இப்ப நம்ம நீங்கள் என்பதாக சொல்றேன் இல்லையா? நீங்கள் எங்கே செல்கிற மரியாதை நிமித்தமா சொல்லுவோம். இப்போ பெரியவரா இருப்பாரு. ஒருத்தரா இருக்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? நீங்க எங்க போறீங்கன்னு கேட்போம். அதே சின்ன பையனா நீ எங்க போகிறாய்? என்பதாக நம்ம கேட்கிறோம். இல்லையா? சோ ஆங்கிலத்துல அது மாரி எல்லாம் கிடையாது. மரியாதை நிமித்தமாக அதுக்காக ஆங்கிலேயர்கள் வந்து மரியாதை இல்லாதவர்கள் என்பதாக அர்த்தம் இல்ல. அவங்க வந்து என்ன செய்றாங்கன்னா, அந்த யூக்கு டிஃபரண்ட் அவங்க வந்து நான் இப்ப வந்து எங்க அப்பாவ பார்த்து யூ ஆர் மை ஃபாதர் அப்படின்னு சொன்னா, நீங்கள் என்னுடைய தந்தை. அந்த யூக்கு வந்து கண்ணியமிக்க யூ. நம்ம வந்து அந்த யூங்கிறது நீங்கள் அப்படின்ற மாரி சொல்ற மாரி அர்த்தம். அதே மாரி என் பையன பார்த்து நான் யூ ஆர் மை சன் என்பதாக நான் சொன்னேன்னா, அந்த யூக்கு வந்து மரியாதை இல்ல. என் பையன் தானே, அதனால நீ என்னுடைய மகன் அப்படின்னு நம்ம தமிழாக்கம் செய்யலாம். சோ இது போல ஆங்கிலத்துல வந்து இந்த யூ அப்படிங்கிறது இது மாதிரியான ஒரு தன்மை இருக்கு. இதையும் நம்ம வந்து டே பை டே நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? ஐனா நான் என்பதாக சொன்னேன். வீனா நாங்கள் என்பதாக சொன்னேன். யூனா நீ என்பதாக சொன்னேன். அடுத்த யூ ப்ளூரல் யூ வரும்பொழுது நீங்கள் என்பதாக சொன்னேன். அடுத்தது இப்போ தேர்ட் பெர்சன் சொல்றேன் இல்லைங்களா? அவங்க வந்து எப்படி இருக்கலாம்? அவன் என்பதை சொல்லணும். நம்ம தமிழ்ல எப்படி சொல்லுவோம்? அவன், அவள், அது என்பதாக சொல்றோம் இல்லையா? அவன் என்பதை சொல்வதற்கு ஆங்கிலத்திலே பயன்படுத்தக்கூடிய பிரதிபெயர் சொல் வந்து ஹி. அவள் அப்படின்னு சொல்லணும்னா நீங்க ஷி என்ற ஒரு பிரதிபெயர் சொல்ல பயன்படுத்தணும். அது என்பதை பயன்படுத்தும் போது இட் என்பதாக பயன்படுத்தும். சரி அதுன்னா உயிரற்றதா இருக்கணுமா? இப்போ நம்ம ஒரு கப் இருக்கு. அதை இட்டுன்னு சொல்லலாம். ஒரு பேக் இருக்கு. அதை இட்டுன்னு சொல்லலாம். ஒரு யானை இருக்கு. அது என்னன்னு தான் சொல்லணும். இட்டுன்னு தான் சொல்லணும். இது வந்து ஆங்கிலத்துல இது வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, இது ஒரு வழமை. ஆங்கிலத்துல என்ன செய்வாங்க அப்படின்னாக்கா, அ அ ஆங் அ அதாவது வந்து மனிதர்கள் அதாவது என்ன சொல்லுவாங்க, உயர்திணையை தவிர்த்து மற்ற எல்லாவற்றையுமே அவங்க வந்து இட் என்பதாக சொல்லி அழைப்பாங்க. சோ இது அவங்களுடைய வழிமுறை. சோ 3 பெர்சனா இருக்கும்போது ஹி, ஷி, இட். அடுத்தது ஆணா இருந்தா ஹி, பெண்ணா இருந்தா ஷி, அ அஃறிணையாக இருந்தாலோ அல்லது உயர்திணை அல்லாமல் இருந்தாலோ அதையெல்லாம் நம்ம இட் என்பதாக சொல்லலாம். இப்போ ப்ளூரல்ல வருது. ப்ளூரல்னா என்ன அர்த்தம்? அவர்கள், அவள்கள், அவைகள் அப்படின்னு இருக்கும் இல்லையா? அப்போ நம்ம என்ன சொல்லணும்னா, தே என்பதாக பயன்படுத்தணும். இங்க வந்து அஃறிணைக்குன்ட்டு குறைவான தே, உ உ மட்ட ரக தே, உயர் ரக தே எல்லாம் கிடையாது. நீங்க வந்து உயர்திணைக்கும் நீங்க தே தான் பயன்படுத்தணும். அஃறிணைக்கும் நீங்க வந்து என்ன பண்ணணும்? அதாவது உயர்திணை அல்லாதவற்றுக்கும் நீங்க தே தான் பயன்படுத்தணும். சோ இதுதான் வந்து நீங்க முதல்ல ஆங்கிலத்துல ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும்னா, இத தான் நான் நினைக்கிறேன். ஒரு மனுஷங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இத வச்சு தான் அவங்க எல்லா விதமான உரையாடல்களையும் செய்ய முடியும். இந்த விஷயம் சரியில்லன்னு சொன்னா, அவங்களால எந்த ஒரு உரையாடல்களையும் முன்னெடுக்க முடியாது அப்படின்னு நான் நம்புறேன். சோ அதனால நான் என்ன பண்றேன், நான் அப்படிதான் ஆங்கிலம் கத்துக்கிட்டேன். சோ அதனால என்ன பண்றேன், நான் உங்களுக்கு அத விஷயத்தையும் சொல்றேன். ஆக்சுவலா இந்த ப்ரொனவுன் டேபிள்லயே வந்து இது வந்து நான் ஃபர்ஸ்ட் கேஸ் மட்டும் தான் நான் சொல்லியிருக்கிறேன். இதுல வந்து செகண்ட் கேஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. தேர்ட் கேஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. அது என்னது? ஃபர்ஸ்ட் கேஸ், செகண்ட் கேஸ், தேர்ட் கேஸ். இதே அந்த ஃபர்ஸ்ட் கேஸ்ல இருக்கு இல்லையா? அதாவது வந்து இந்த ஃபர்ஸ்ட் கேஸ்ல பயன்படுத்தக்கூடிய இந்த அ பிரதி பெயர்ச்சொற்கள் இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் பெர்சன், செகண்ட் பெர்சன், தேர்ட் பெர்சன்ட்டு. இந்த இதே பெயர் இதே இவைகளுக்கு ஒப்பான செகண்ட் கேஸ்க்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து பிரதிபெயர் சொற்கள் இருக்கு. அதாவது செகண்ட் கேஸ்ல ஃபர்ஸ்ட் பெர்சன் சிங்குலர், செகண்ட் கேஸ்ல ஃபர்ஸ்ட் பெர்சன் சிங்குலர் மீ, செகண்ட் கேஸ்ல ஃபர்ஸ்ட் பெர்சன் ப்ளூரல் அஸ். செகண்ட் கேஸ்ல செகண்ட் பெர்சன் சிங்குலர் யூ, செகண்ட் கேஸ்ல செகண்ட் பெர்சன் சிங்குலர் யூ. செகண்ட் கேஸ்ல தேர்ட் பெர்சன் சிங்குலர் ஹிம், ஹர், இட். செகண்ட் கேஸ்ல தேர்ட் பெர்சன் ப்ளூரல் தெம் என்பதாக சொல்லுவாங்க. சோ அது வந்து நெக்ஸ்ட் லெவல்.
ஏன் இது மாதிரி ஃபர்ஸ்ட் கேஸ், செகண்ட் கேஸ், தேர்ட் கேஸ்ன்னு பிரிச்சு வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்ப்போம். இதெல்லாம் கூட தமிழ்ல இருக்கு. எல்லாமே நம்ம மொழியில இருக்கு. நம்ம வந்து பேசுறதுனால, நம்ம தாய்மொழியா இருக்கிறதுனால, நமக்கு யாரும் உட்கார்ந்து தமிழ் இலக்கணம் வந்து சொல்லி தர்றதில்ல. இது மாரி தான் வந்து ஓகே. இது வந்து ஃபர்ஸ்ட் கேஸு. இதெல்லாம் வந்து செகண்ட் கேஸு. இதெல்லாம் வந்து ஆக்சுவலா அந்த இலக்கணம் படிக்கிறவங்க இருக்காங்கல்ல, அவங்க ஆழ்ந்து படிக்கிறவங்க தான் அதையெல்லாம் புரிஞ்சு வச்சிருக்காங்களே தவிர, நடைமுறை வாழ்க்கையில நம்ம எப்படி பேசுறோம்? ஆனா நம்ம சரியான இலக்கணம் படி பேசுறோம். எப்படி பேசுறோம்னா, எல்லாமே செவி வழி செய்தியாக நம்ம பேசுறோம். நம்ப வந்து நம்முடைய அறிவை நம்பாம, அந்த முதல் நிலையில இருக்கு இல்லையா? அந்த மூளையை நம்பாம, நம்முடைய உள் மூளை என்பதாக இருக்கு. அது வந்து அதுக்கு வந்து கேள்வித்திறன் வந்து அதிகம். அதுக்கு வந்து உண்டு. நீங்க கேள்வி அது கேட்க கேட்க கேட்க, பேச பேச பேச, அதுவே என்ன செஞ்சுக்கும்னா, கரெக்ட் பண்ணி, சரியான விஷயத்த எடுத்துட்டு போயிட்டு நமது அந்த அடி மனதுல பதிய வைக்கும். அது மாரி பதிய வச்ச எந்த ஒரு விஷயமும் மனிதர்களுக்கு மறக்காது. சில பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, சின்ன குழந்தைங்கள்லயே வந்து இந்த அ குரான்லாம் வந்து கேட்பாங்க. குரானுடைய நீங்க உங்கள்ல கூட சில பேர் குரான் ஓதியிருக்கலாம் சின்ன வயசுல. ஆனா அந்த நேரத்துல உங்களுக்கு ஸ்பெல்லிங்கோ, இல்ல வந்து ஒரு கிராமரோ உங்களுக்கு சொல்லிக் குடுத்துருக்க மாட்டாங்க. சும்மா ஒரு பாராயணமா அந்த விஷயங்கள நம்ம படிச்சு, படிச்சு, படிச்சு நம்ம என்ன பண்ணியிருப்போம்ன்னு சொன்னாக்கா, நம்ம மனசுக்குள்ள வந்து மனத்தினுடைய அடிமூலையில அது வந்து செட் ஆயிருக்கும். ஏன்னா, தொழுகைக்கு போறீங்கன்னா, உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு தொழுகையிலயும் சத்தமிட்டு ஓதக்கூடிய தொழுகையில, அத வந்து சத்தமிட்டு ஓதுறாங்க. அந்த விஷயங்கள உங்கள அறியாமயே உங்க மனதுக்குள்ள அது பதிய வைக்கப்படுது. அதுக்கப்புறமா நீங்க கொஞ்சமான எஃபோர்ட் நீங்க போட்டீங்கனாலுமே, என்ன செஞ்சிரும், உங்களால அந்த அந்த ஒரு அத்தியாயத்த நீங்க மனனம் செய்ய முடியும். இல்லையா? ஸோ அது போல தான் நம்ம வந்து இந்த ஆங்கிலமும் கூட, நீங்க வந்து ஒரு மொழியை பொறுத்த மட்ல, நீங்க நான் மொழியை கற்றுக்கொள்கிறேன், நான் பேசப் போறேன் அப்படிங்கிறது வேற. நீங்க வந்து நான் எழுதப் போறேன், ஆர்டிக்கிள் எழுதப் போறேன் அப்படிங்கிறது வேற. ஸோ பேசுறதுக்கு இலக்கணமோ, ஸ்பெல்லிங்கோ தேவையில்லை. அப்படிங்கிற ஒரு தைரியத்த முதல்ல நீங்க உங்கள உள்ளத்துல விதைச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா, நீங்க ஈஸியா ஆங்கிலம் பேசலாம். ஓகே. அடுத்தது இன்றைய வகுப்புல நாம பார்க்க போறது, ஒரு சில ஸ்மால் சென்டென்ஸ்கள பாச போறேன் சொல்லப் போறேன். அத வந்து நீங்க என் கூட ரிப்பீட் பண்ணணும். சரியா? ஸோ அதுல ஐ ஆம் ஃபர்ஸ்ட்டு ஐ ஆம் எஸ் தமின்முன் அன்சாரி. ஐ ஆம் சொல்லுங்க. ஐ ஆம் ஐ ஆம் எஸ் தமின்முன் சொல்லு. இப்ப பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த சென்டென்ஸ்ல ஐ அப்படிங்கிறது வந்திருக்கு இல்லையா? நான் ஏன் வந்து யூ பயன்படுத்தல? இல்ல ஹி, ஷி, இட் பயன்படுத்தல. ஐனா என்ன? நான். அதுக்கு கூட ஆம் என்ற ஒரு விஷயத்த இணைச்சிருக்கிறாங்க. அது ஏன் இணைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்ப கவலைப்பட தேவையில்ல. நம்ம அப்படியே சொல்லலாம். ஐ வந்ததுன்னு சொன்னா, அது பக்கத்துல ஆம் என்பதாக வருது. ஆனா இதுக்கெல்லாம் ரீசன் இருக்கு. இத இலக்கணத்தெல்லாம் நீங்க வந்து இப்ப எதையுமே நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. இப்போ ஐ ஆம் எஸ் தமின்முன் அன்சாரி. நான் நான் எஸ் தமின்முன் அன்சாரி. அப்ப இங்க ஆம் என்ன வேலை பாக்குது? அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து ஒரு வெர்பாக அது இயங்குது. அ ஆங்கிலத்த பொறுத்த மட்ல, இப்போ நீங்க தமிழ்ல பார்த்தீங்கன்னா, நான் மருத்துவன், அவள் வேலைக்காரி. இதுல பார்த்தீங்கன்னா, அதுல வந்து அவள் ஒரு வெர்பு நான் அந்த மரத்தை வெட்டினேன். இப்ப வெட்டினேன்றது வந்து ஒரு வினைச்சொல் இல்லையா? அதுபோல தமிழ்ல சில சமயங்கள்ல வினைச்சொல் இல்லாமல் கூட வார்த்தையும் வாக்கியம் வந்து அமையும். நான் மருத்துவன், அவள் வேலைக்காரி என்பதாக இருக்கு இல்லையா? இது மாரி இடங்கள்ல வெர்ப் இல்ல. ஆனா ஆங்கிலத்த பொறுத்த மட்ல எந்த சென்டென்ஸுமே வெர்ப் இல்லாம வராது. வெர்ப் இல்லாம வராது. இப்போ ஐ அப்படின்னா நான் என்பதாக அர்த்தம். எஸ் தமின்முன் அன்சாரின்னா ஒரு ஒரு பெயர் இல்லையா? நான் தமின்முன் அன்சாரி என்பதாகவே நாம் வச்சுக்கலாம். அப்ப ஐ தமின்முன் அன்சாரி சொல்ல வேண்டியதானே? ஏன் ஆம்ன்னு சொல்றாங்க? அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆங்கிலத்துல ஒரு பேசிக் ரூல் இருக்கு. ஆனா இது வந்து எங்கேயும் டாக்குமெண்டேஷன்லாம் ஆகல. இது வந்து நம்ம வந்து என்ன செஞ்சுக்கலாம்? ஒரு ஒரு என்ன சொல்லலாம்? நம்ம வந்து இத ஒரு மனசுல வச்சுக்கலாம். ஆங்கிலத்துல வெர்ப் இல்லாம ஒரு வாக்கியத்த நீங்க அமைக்கவே முடியாது. சப்ஜெக்ட் இல்லாம கூட ஒரு வாக்கியம் அமையலாம். ஆப்ஜெக்ட் இல்லாம கூட ஒரு வாக்கியம் அமையலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரன் அப்படின்னு சொன்னேன்னா, என்ன அர்த்தம்னா, யூ ரன் என்பதாக அர்த்தம். எதற்கு முன்னாடி இருக்கிறவன வந்து ஓடுன்னு சொல்றேன். தமிழ்ல கூட அது மாரி இருக்கு. ஓடு அப்படின்றோம் இல்லையா? நீ ஓடு அப்படின்னு சொல்றோமா? ஓடுனாக்கா நம்ம நீ ஓடு. எதிர் இருப்பவர ஓடுன்னு சொல்றோம். ஸோ ஒரு சப்ஜெக்ட் இல்லாமல் கூட ஒரு வாக்கியம் அமைய முடியும் ஆங்கிலத்துல. ஆனா
வர்பு இல்லாம ஒரு வாக்கியம் அமையவே அமையாது. ஏதாவது ஒரு இடத்துல வர்பு வந்தே ஆகணும். வர்பு இருந்தாதான் அந்த வாக்கியத்துக்கு ஒரு மீனிங்கே கொடுக்க முடியும். சரிங்களா? ஸோ அதனால தான் இங்க என்ன பண்றாங்க? ஆம் என்பதை பயன்படுத்துறாங்க. ஸோ அது ஏன் ஆம்ன்றத பயன்படுத்துறாங்க? ஏன் ஈஸ்ன்னு பயன்படுத்தக்கூடாது? ஆர்ன்னு ஏன் பயன்படுத்தக்கூடாது? அந்த விஷயத்த நம்ம பிறகு பார்ப்போம். ஸோ இப்போ என்ன 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 புரிஞ்சுக்கணும்னா, ஐ ஆம் எஸ் தமிமுன் அன்சாரி. I am S. Tamimun Ansari. நான் நான் எஸ் தமிமுன் அன்சாரி. S. Tamimun Ansari. அடுத்தது யூ ஆர் மை டாட்டர். Are my daughter. நீ எனது மை டாட்டர் அப்படின்றதுக்கு தமிழாக்கம் செய்யணும்னா எனது மகள் என்பதாக சொல்லுவாங்க. நீ எனது மகள். யூ ஆர் மை சில்ட்ரன். சொல்லுங்க. யூ ஆர் Children. நீங்கள் எனது குழந்தைகள். நான் என்ன சொல்றேன்? நீ எனது குழந்தைகள்னு சொல்லல இந்த இடத்துல. ஏன் அப்படின்னா நீங்கள் ஏன் சொல்றேன்? பாத்தீங்கன்னா சில்ட்ரன் அப்படிங்கிறதுனா குழந்தைகள் என்பதாக அர்த்தம். நீ அப்படி என் குழந்தைகள் சொல்ல முடியாது இல்லையா? நீங்கள் என்னுடைய குழந்தை. அப்ப இந்த யூ ப்ளூரல் யூ. ஓகேவா? இந்த யூ சிங்குலர் யூ. யூ ஆர் மை டாட்டர். ஏன்னா இந்த டாட்டர் அப்படிங்கிறது சிங்குலரா இருக்கிறதுனால நீ எதிர்க்கு இருக்கிறவங்களை நம்ம சொல்றதுனால யூ ஆர் மை டாட்டர் என்பதாக சொல்றேன். அதே எதிரில் இருப்பவர்கள் மோர் தேன் ஒன் பீப்புளா இருக்கும்பொழுது நீங்கள் எனது குழந்தைகள் என்பதாக சொல்றேன். அடுத்தது ஒரு தேர்ட் பர்சன் ஒருத்தர் இருக்கிறார். அவர் என்னுடைய ஃபாதர்னு சொல்லணும். ஓகேவா? அவர் ஒரு என்னுடைய ஃபாதர்னு சொல்லணும். அப்ப நான் என்ன சொல்லலாம்? ஹி இஸ் மை ஃபாதர். நீங்க கேள்வி கேட்கலாம். ஏன் சார் ஹி ஆம் மை ஃபாதர் ஏன் வரக்கூடாது? அது சட்டம். என்ன அப்படின்னாக்கா ஆங்கிலத்துல நான் சொன்னேன் இல்லைங்களா? அந்த வர்ப்புங்களை போடணும். வர்புங்க இல்லாம ஒரு சென்டென்ஸ் வராதுன்னு சொன்னாங்க இல்லையா? இப்போ வர்பு தேவைப்படாத ஒரு இடங்கள் இருக்கு. இப்போ ஹி மை ஃபாதர். அவர் என்னுடைய தந்தைன்னு இருக்கு. இந்த இடத்துல ஒரு வர்பு போட்டாகணும். அப்போ அது மாதிரி போடுறதுக்கு அவங்க உருவாக்கிய வர்பு தான் என்ன சொல்லுவாங்கன்னா பி ஃபார்ம் வர்புன்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க? பி ஃபார்ம் வர்பு. அதை என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா பி அப்படிங்கிறதுக்கு நீங்க தமிழ் ஆக்கம் செய்வதன் என்பதாக இருந்தால் என்ன சொல்லலாம்? இரு என்பதாக சொல்லலாம். என்னன்னு சொல்லலாம்? இரு என்ற தமிழாக்கத்தை நீங்க வைக்க முடியும். இரு என்பதாக நீங்க என்ன செய்யலாம்? பி அப்படிங்கிறதுக்கு நீங்க தமிழாக்கம் செய்யணும்னா இரு என்பதாக செய்யணும். அப்போ நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஒரு பேசிக் ரூல் சொல்லியிருக்கேன். ஆங்கிலத்துல வர்ப் இல்லாம ஒரு சென்டென்ஸ் அமையாது. அப்போ இந்த இடத்துல இந்த பி ஃபார்ம் வர்ப்ல என்னென்ன வர்ப் அவங்க வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா ஆம், ஆறு, ஈஸ். அடுத்தது இதுல நிகழ்காலத்துல பாஸ்ட் இறந்த காலத்துல வாஸ், வேர் என்பதா இதெல்லாமே பி ஃபார்ம் வர்ப் தான். நிகழ்காலத்துல ஒரு செட் இருக்கு, இறந்த காலத்துல ஒரு செட் இருக்கு. இப்ப நிகழ்காலத்துல நான் இதை பயன்படுத்துறதுனால இந்த ஐ என்பதுக்கு பக்கத்துல ஆம் என்ற பி ஃபார்ம் வர்பை பயன்படுத்தணும். அதே யூ என்ற ஒரு சப்ஜெக்ட் வருது அப்படின்னு சொன்னாக்கா அது பக்கத்துல நீங்க ஆர் என்ற பி ஃபார்ம் வர்பை பயன்படுத்தணும். வெர்பு தேவைப்படாத இடம், ஆனா வெர்பு பயன்படுத்தி ஆகணும் ஆங்கிலத்துல. அப்போ என்ன செய்யறோம்? ஆர் என்பதை பயன்படுத்துகிறோம். அதே போல இப்ப தேர்ட் பர்சன் வருது, ஹி, ஷி, இட். இதுக்கு பக்கத்துல நீங்க ஈஸ் என்பதை பயன்படுத்தணும் நிகழ்காலத்துல. சோ இப்ப இதுல என்ன புரிஞ்சுதுங்களா? இப்போ அதுக்கப்புறமா வி பக்கத்துல ஆர் பயன்படுத்தணும், தே பக்கத்துல ஆர் பயன்படுத்தணும். அப்போ இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாக்கா ஐ பக்கத்துல ஆம், வி, யூ, யூ, தே பக்கத்துல ஆர், ஹி, ஷி, இட் பக்கத்துல ஈஸ் என்ற பி ஃபார்ம் வர்பை பயன்படுத்தணும். வர்பு தேவைப்படாத நேரத்துல, நிகழ்காலத்துல. கடந்த காலமாக இருந்தால் என்ன செய்யணும்னா ஐ பக்கத்துல வாஸ் பயன்படுத்தணும். யூ அது இல்லாத மற்ற எல்லா இடங்கள்லயும் நீங்க என்ன அதாவது ஐ பக்கத்துலயும் ஹீஷி இட்டு பக்கத்துலயும் வாஸ் பயன்படுத்தணும். மற்ற எல்லா இடத்துலயும் வேற பயன்படுத்தணும். அது நம்ம பத்தி டீட்டெயிலா நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நம்முடைய ஏம் என்ன அப்படின்னாக்கா ஏன் இந்த இடத்துல ஈஸ் வந்தது அப்படிங்கிறதுக்காக நம்ம பார்த்தோம். ஹீ இஸ் மை ஃபாதர். அவர் என்னுடைய தந்தை. ஷீ இஸ் மை மதர். அவள் என்னுடைய தாய். இட் இஸ் மை பேக். அது என்னுடைய கைப்பை. வி ஆர் என்ஜினியர். நாங்கள் பொறியாளர்கள். தே ஆர் டாக்டர்ஸ். அவர்கள் மருத்துவர்கள். ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு பார்த்திருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் சென்டென்ஸ். இந்த சென்டென்ஸுங்கள்ல பார்த்தீங்கன்னா எல்லா இடங்கள்லயும்
என்னன்னு இருக்கு? ஐ. இந்த எல்லா இடமும் சப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. ஒரு ஒரு சென்டென்ஸ் உடைய என்ன சொல்றது? ஒரு சென்டென்ஸ் உடைய சப்ஜெக்ட் என்பது என்னன்னா கர்த்தா அப்படின்னு சொன்னாக்கா, அதுதான் வந்து அந்த சென்டென்ஸ் உடைய இம்பார்ட்டன்ட். யார பத்தி நம்ம பேசுறோமோ அவங்கள சப்ஜெக்ட்னு சொல்லுவோம் இல்லையா? நான் இப்ப ஐ அப்படிங்கிறது சப்ஜெக்ட். இதுல வந்திருக்கக்கூடிய இந்த ஐ, யூ, ஹி, ஷி, இட், வி, தே எல்லாமே என்னவா வந்திருக்குன்னா சப்ஜெக்டா வந்திருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் கேஸ்க்கு என்ன ஒரு இது என்ன ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொன்னாக்கா, ஃபர்ஸ்ட் கேஸ் எல்லாமே சப்ஜெக்டா தான் வரும். ஃபர்ஸ்ட் கேஸ் எல்லாமே சப்ஜெக்டா தான் வரும். இது வந்து நோட்டா வச்சுக்கலாம். நோட் 1. ஓகே, நோட் 2 வந்து in English, every meaningful, otherwise every sentence, every meaningful sentence should have a verb. இதெல்லாம் நம்ம இன்னைக்கு எடுத்த நோட்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து எப்பவுமே சப்ஜெக்டா தான் வரும். சோ இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ ஐ ஆம் தமிழ் முன் அன்சாரி. இப்போ நீ சொல்லு, உன்னை பத்தி சொல்லும் போது எப்படி சொல்லுவ? IMT ஆசியா அஹமதுல்லா. சரி, அங்க வந்து ஒரு இது இருக்கு, ஒரு கட்டில் இருக்கு இல்லையா? கட்டில் அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க? காட். கார்ட். அப்ப அதை எப்படி சொல்லுவ நீ? இட் இஸ் அ காட். ஏன் வந்து அதை இட் இஸ் அ கார்ட், இட் என்பதாக ஏன் பயன்படுத்துற? ஏன் ஹீ பயன்படுத்தல, ஷீ பயன்படுத்தல? அதுக்கு உயிர் இல்லை. அது வந்து உயிரற்ற பொருள். அதுவும் இல்லாம அது வந்து ஒரு தேர்ட் பர்சன். பேசக்கூடிய நானும் கேட்கக்கூடிய நீங்களும் இல்லை, அதனால அதை இட்டுன்னு பயன்படுத்துறோம். ஓகே, அந்த கர்டன் இருக்கு, அதை எப்படி சொல்லும் போது எப்படி சொல்லுவ? இட் இஸ் அ கர்டைன். இட் இஸ் அ கர்டன். சரி, நான் ஒரு சிவில் என்ஜினியர் என்பதா சொல்லணும், எப்படி சொல்லுவ நீ? சிவில் என்ஜினியர். ஐ ஆம் அ சிவில் என்ஜினியர், உன்னை பத்தி சொல்லியிருக்க. சரி, நீ உன்னை வந்து ஒரு நான் வந்து ஒரு ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொல்லணும், எப்படி சொல்லுவ? ஐ ஆம் அ ஆக்ட்ரஸ். ஐ ஆம் அ ஆக்ட்ரஸ். நான் வந்து ஒரு நான் சொல்றது, நான் வந்து ஐ எம் மோர் ஸ்ட்ராங் பர்சன் அப்படின்னு சொல்லணும். நான் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான, அதாவது மிகவும் உறுதியான மனிதன் சொல்லணும், எப்படி சொல்லுவ? ஐ ஆம் a bold person. ஐ எம் அ ஸ்ட்ராங் கேர்ள். ஐ எம் அ ஸ்ட்ராங் கேர்ள். நான் வந்து ஒரு உறுதியான பெண் என்பதாக நம்ம பயன்படுத்தலாம். சரி, நீ ஒரு சோம்பேறி என்பதாக சொல்லணும், எப்படி சொல்லுவ? You are too lazy. You are too lazy. லேசினா என்ன? சோம்பேறி. ஏன் யூ பயன்படுத்துற, ஏன் ஐ பயன்படுத்தல? ஏன்னா இது செகண்ட் பர்சன். செகண்ட் பர்சன் எதிர்க்க இருக்கவங்களை பார்த்து சொல்லும் பொழுது. சரி, நீ வந்து ஒரு இது என்ன சொல்றது, கறி வெட்டுறவன் சொல்லணும், எப்படி சொல்லுவ? You are a butcher. You are a butcher. அவள் ஒரு வேலைக்காரி என்பதாக சொல்லணும். She is a servant. She is a servant. சரி, அது ஒரு பூனை அப்படின்னு சொல்லணும். That is a cat. தட் இஸ் த காட். நம்ம இங்க இன்னைக்கு பேசுனது வந்து இந்த ஈஷி இட்டு தான் பார்த்திருக்கிறோம். அப்போ வந்து It is a cat. இட் இஸ் அ கேட். ஸோ அது ஒரு, இப்ப அங்க இருக்கு, அது ஒரு தொலைக்காட்சி என்பதாக சொல்லணும், எப்படி சொல்லுவ? That is a television. நோ, நான் வந்து தட்டுங்கிறது திஸ் தட்டு நான் வந்து சுட்டு பெயர் சொல்லே சொல்லல. இன்னைக்கு நம்ம பயன்படுத்தி இருக்கிறத மட்டும் ப்ரொனோட்டேவ்ல ஃபர்ஸ்ட் கேஸை மட்டும் பயன்படுத்தணும். It is a television. இட் இஸ் அ டெலிவிஷன். அங்க இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் இருக்கு, அதை நான் சொல்லணும், எப்படி சொல்லுவேன்? அது ஒரு அவைகள் கோப்புகள் அப்படின்னு சொல்லணும், அல்லது அவைகள் ஃபைல்கள் அப்படின்னு சொல்லணும், எப்படி சொல்லுவேன்? They are files. They are files. ஏன் வந்து அங்க வந்து இட்டு நீ பயன்படுத்தல? அங்க ப்ளூரல் இருக்கு, மோர் தேன் ஒன். ஓகேவா? என்ன சொல்றது, they are, அவைகள் வந்து
மெடல்கள் என்பதாக சொல்லணும். அதை எப்படி சொல்லுவ? They are medals. தே ஆர் மெடல்ஸ் என்பதாக சொல்லணும். மாஹி, நான் ஒரு மாணவன் அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்லுவ? I am a student. ஓகே. அவன் ஒரு சோம்பேறி என்பதாக சொல்லணும். எப்படி சொல்லுவ? He is lazy. he is lazy. ஓகே. அவள் ஒரு என்ன சொல்றது? அவ ஒரு என்ன சொல்லுவாங்களே, என்ன சொல்றது, ஒரு கன்னிங்கா இருக்கிற ஆளு. அவள் ஒரு கன்னிங்கா இருக்கிற ஒரு பெண் அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்லுவ? She is a cunning lady. she is cunning girl அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? சரி, ஒரு பூனை ரொம்ப குறும்பு பண்ணுது. அப்ப என்ன சொல்லுவ? ஒரு பூனை பயங்கரமா குறும்பு பண்ணுது. அப்ப என்ன சொல்லலாம்? This cat is naughty. it is very naughty. நான் சொல்லலாம்? It is very naughty. it is very naughty. ஓகே. அப்போ ஒரு ட்ரெயின் வந்து பயங்கரமா வேகமா போகுது. அதை எப்படி சொல்லுவ? It is too fast. it is too fast. ஓகே. ரெண்டு பூனைங்க வேகமா ஓடிட்டு இருக்கு. அப்ப எப்படி சொல்லுவ? They are running fast. they are running fast. சரி, ரெண்டு பாம்புகள் வந்து ஒன்னோட ஒன்று சண்டை போட்டுட்டு இருக்கு. அப்ப எப்படி சொல்லுவ? They are fighting. they are fighting. அத வந்து they are fightingன்றது பிரதிபெயர் சொல்ல பண்றோம்ல, அப்சல்யூட் அதனுடைய ஸ்னேக் அப்படிங்கறதே பயன்படுத்தும். பாம்புங்கறதே அந்த சென்டென்ஸ்ல பயன்படுத்தணும். அப்ப எப்படி பயன்படுத்துவ? இப்போ தேங்கிறது வந்து அந்த ரெண்டு பாம்புகளுக்கு உண்டான பிரதிபெயர் சொல். ஆனா நாங்க பாம்புகள் சண்டையிடுகின்றன அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்லுவ? Snakes are fighting. snakes are fighting. Fighting. ஓகே. கன்றுக்குட்டி வீட்டை விட்டு வெளியே சென்று விட்டது. எப்படி சொல்லுவ? Calf gone out from the house. calf goes out என்பதாக சொல்லலாம் இல்லையா? வெளியே போயிடுச்சு இல்லையா? ஏன்னா வந்து நிகழ்காலத்துல நம்ம இப்ப எல்லாமே நிகழ்காலத்துல தான் பயன்படுத்துறோம். calf goes out from the house என்பதாக நம்ம சொல்லலாம். சோ அது மாதிரி நம்ம வந்து இந்த வாக்கியத்தை அமைக்க முடியும். சரி, ஆசியா, நீ இப்போ கழுதை கத்துகிறது. The donkey is barking. பார்க்கிங் வந்து நாய் தான் குறைக்கும். கணைக்கிறதுக்கு என்ன? நோட் பண்ணிக்கங்க. தமிழ்ல இன்னைக்கு நாளைக்கு வந்து சொல்லணும். நோட் பண்ணிக்கங்க. கணைக்கிறதுக்கு, ஏன்னா நமக்கு தெரியல இப்போ. கணைக்கிறதுக்கு என்னன்னு தெரியலையா இல்லையா? கழுதை வந்து கணைக்கிறதுக்கு இதுல பார்க்க கூடாது. இப்படி கூட Grunting. Grunting. கிராண்டிங், கிரானிங், Grunting. 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 The donkey is grunting. சரியா? சோ இது போல நம்ம என்ன செய்யணும்? தினமும் நம்ம பிராக்டிஸ் பண்ண நம்மளால இப்ப நம்ம பண்ணோம் இல்லையா? ஆக்சுவலா என்னன்னா, நான் பெருசா ஒன்றும் வந்து உங்களுக்கு கிராமரை சொல்லி தந்துடல. ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு நான் சொன்னேன். சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? நம்ம ட்ரில் போட்டோம். அதாவது வந்து ஒரு விஷயங்களை ஒரு தமிழ்ல சொல்லிட்டு அதை எப்படி நம்ம ஆங்கிலத்துல சொல்லுவோம் அப்படிங்கிறதாக நம்ம வந்து என்ன செஞ்சுக்கிட்டோம்? இது மாதிரி நம்ம ஆரம்பத்துல இப்படி வந்து சென்டென்ஸை போடுவோம். அதுக்கப்புறம் நேரடியாவே உரையாடுவோம். உரையாடிட்டு நான் தமிழ்ல சொல்லுவேன், நீ இங்கிலீஷ்ல பதில் சொல்லணும். புரியுதா? நான் கேள்வி வந்து தமிழ்ல சொல்லுவேன், நீ ஆங்கிலத்துல பதில் சொல்லணும். என்பதாக நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு இதுவா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம போகும்பொழுது அதிகமான முறையில் நம்ம பேசுறதுக்கு நம்ம பழகுவோம். அதை வச்சு நம்ம ஆங்கிலத்துல சரளமா பேசுறதுக்கு கத்துக்குவோம். இன்னைக்கு இந்த கிளாஸ் இதோட முடிச்சுக்கலாம். இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன பண்ணலாம், அப்கமிங் செஷன்ஸ்ல நம்ம இன்னும் டீட்டெயிலா இதை பத்தி படிக்கலாம். சரியா? ஓகே, இன்னைக்கு கிளாஸ் இதோட முடிஞ்சது. அஸ்ஸலாமு அலைக்கும்.